ஹர ஹர மகாதேவா. கருணை பொழுதிருமிகத்தில் திரையேற்றுனதலும் கண்டாரை வசப்படுத்த கணிந்த வாயழகம் பெருமை திருத்தரவோடு புறைகளுத்தில் பொருந்தே பெஞ்சகலால் மலர்த்தாள் விரியாத மனமும் அறிவின் நிரலகலாது ஞானமே வடிவாம் வளரு துளசி சுமஞானமாமின் வளர்த்தால் ஒரு பொழுதும் நீங்காமல் எமதளத்தில் சிரத்தில் போதிலும் நாவில் நினைத்தே விரைப்பான் நம்ம பார்வதி பதையே. ஹர ஹர மகாதேவா. எல்லாம் அல்ல சிவபரம்பரை திருப்பரம்பரை கொண்டு ஆதின குருவராசன் நமசாமருடைய பொன்னாரத்தை பிடிக்காமல் மனமொழிமைகளால் வழங்கி வேண்டும். சேகலார் சாமியுடைய திருவிழலை போட்டு அவர்கள் அருள் செய்த திருத்தொண்ட புராணம் என்கின்ற பெரிய புராணத்திலே சிறுகாழி பிள்ளையார் அவருடைய அவதார திருவரலாறை பார்த்து கொண்டு இருக்கின்றோம். இன்னைக்கு 2021 தை அமாவாசை. இன்னைக்கு பாடம் எப்பயாவது இருக்காதுன்னு நினைச்சா இருந்துச்சு. அது இறைவனே திருவள்ளுவர். அமாவாசையில் பொதுவாக பூரணத்துவம் அப்படின்னு பேர் இருக்குது. களங்கம் இல்லாதது ஒன்றும் இல்லை, அதனால் களங்கம் இல்லை, அதுதான் விஷயம். பௌர்ணமிலையும் களங்கம் இருக்காது. தை அமாவாசையில் என்ன விசேஷம் அப்படின்னு போது சொன்னால் சும்மா பாடத்துக்கு போக முன்னாடி கொஞ்சம் ஒரு சுவை ஒரே பாடம் மட்டுமே. தேவர்கள் என்று நமக்கு சொன்னோம் அப்படின்னா பொதுவாக தேவர்கள் அப்படின்னா இந்திரனுக்கு பட்டு உள்ள தேவர்கள் இது மட்டும் தான் நமக்கு தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். அப்படி இல்லை, இந்திரன் நமக்கு இப்போ மனித ஜாதி அப்படின்னு ஒன்று தான். மனித ஜாதியில் ஒன்று அப்படின்னு இருந்தாலும் கூட அதில் எத்தனையோ வகையான ஜாதிகள் இருக்குது நம்ம பார்த்துருக்கோம். குலங்கள் ஜாதி பேதங்கள் இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இல்லைன்னா சொல்ல முடியாது, இருக்குது. பிற்காலத்தில் ஜாதி தோன்றுச்சு அப்படிங்கிறதா இல்லை. ஏன்னா சூத சங்கதியில் எப்போ தோன்றுச்சுனால இன்னைக்கு இந்த வகையில் இவங்க இருந்தால் இவங்க இந்த ஜாதி அப்படிங்கிற அங்கேயே நிர்ணயம் பண்ணப்பட்டாச்சு. தொழில் ரீதியாக ஆமாம், தொழில் ரீதியாலாம் நான் சொல்ல மாட்டேன், பிறப்பு ரீதியாக. சரி சார், அதுதான் சூத சங்கதியில் சொல்லப்பட்டது. தொழில் ரீதியாக எங்கேயும் சொல்லப்படலை. அப்படி சொல்கிறதா இருந்தால் அதுக்கு வேறு ஏதோ பொருள் இருக்குன்னு அர்த்தம். நிச்சயமாக அப்படி கிடையாது. அதுபோல் தேவர் இனங்களில் ஒரு முக்கியமான இனங்கள் இது அப்படின்னா பித்ரு தேவர்கள். பித்ருக்கள் நம்ம பித்ருக்கடன் செய்யணும். இன்னும் ஜாதகம்லாம் பார்த்தா சொல்லுவோம், பித்ருக்கடன் உனக்கு பித்ரு தோஷமாக இருக்குது, தோஷம் இருக்குது, குழந்தை கிடையாது அப்படின்னு. பித்ரு தோஷம் இருக்கிறவங்க குழந்தை கிடையாது. இந்த ஜென்மாவில் தகப்பனார் தாயாருக்கு சரியானபடி ஒரு வருஷ காலமாவது அவங்க முழுமையாக திதி கொடுக்கலைன்னா அவருக்கு அடுத்த ஜென்மாவில் பித்ருதோஷம் வரும். குழந்தை இல்லாமல் போகும். குழந்தை இருந்தால் குழந்தை இவன் சாகமட்டே குழந்தை இறந்து போய் இவன் அவனுக்கு கொண்டு வைக்கிற மாதிரி ஒரு சூழல்கள் உண்டாகும். இதுதான் பித்ருதோஷம் பேர். அது அடுத்த பிறப்பு தான் வரணும்னு அவசியம் இல்லை, அதுக்கு அடுத்த பிறப்பு கூட வரலாம். இவர்கள் செய்த புண்ணிய பாவத்துக்கு ஈடாக நிற்கும். அதனால தான் ஒரு வருஷ காலமாவது முழுமையாக திதி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது. ஆடி அமாவாசை, அடுத்தல தை அமாவாசை, 2 அமாவாசை இருக்குது. 2 அமாவாசையில் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டால், தேவர்களுக்கு ஒரு 6 மாத காலம் அவர்களுக்கு இரவும் 6 மாத காலம் அவர்களுக்கு பகலும் உண்டு. மார்கழி மாதத்தில் காலையில் உஷத்காலம் நமக்கு, அவர்களுக்கும் தேவர்களுக்கும் அது உஷத்காலம் தான். இந்த 4 to 6 நம்ம சொல்லுவோம்ல, இதுதான் அவர்களுக்கு மார்கழியான ஒரு காலம். தை மாதம் என்ன செய்வாங்க, சொர்க்க வாசல் திறக்குது. அந்த மாதிரி தேவர்கள் எல்லாருமே என்ன செய்வாங்க, முடிச்சு வேலை செய்கிற மாதிரி உள்ள ஒரு விஷயம். அதனால் என்ன செய்வாங்க, தை அமாவாசையில் பித்ரு தேவர்களுக்கு ஒரு தர்ப்பணம் கொடுத்தா, ஏதாவது நமக்கு தெரியாமல் தப்பு தவறுகள் ஏதாவது நடந்திருந்தால் கூட, அதாவது தை மாதம்தான் திதி கொடுக்கணும்னு அர்த்தம் கிடையாது. விடுபட்டு இருந்தால், மறந்து போயிருந்தா அவர்களுக்கு ஒரு பரிகாரமாக தை அமாவாசையில் பண்ணிடலாம். ராட்சத்த மாதிரி இது அமையும். சரிதா? சரி, இது அவங்களுக்கு உடனே கிடச்சிருமா அப்படின்னு சொன்னால் கிடைக்கும். எப்படி, இப்போ ஒரு தகப்பனார இறந்து போயிட்டார், ஒரு 5 வருஷ காலம் ஆச்சு, இவனுக்கு என்னென்னே தெரியாத காலம். அதனால் இவன் ஒன்றுமே பண்ண முடியாமல் போச்சு, தெரிய வருது. சரி, நம்ம பண்ணுனா நமக்கு தகப்பனாருக்கு நல்லதுன்னு அவன் சொர்க்கமோ அல்லது நரமோ ஏதோ ஒரு ஆமன் பண்ணி பார்த்துட்டு அங்கே உட்காந்துருப்பான்னு சொல்லுவான். இவன் உணர்ந்து அதை என்ன செய்கிறான், பித்ரு தர்ப்பணம் கொடுக்குறான். ஏன்னா இந்த தர்ப்பணம் கொடுக்கறது எல்லாமே அந்த பித்ரு தேவர்களுக்கு தான் போய் சேரும், வேறு யாருக்கும் போய் சேராது. இதுதான் டிபார்ட்மெண்ட். அந்த டிபார்ட்மெண்ட்டில் என்னென்னா
எவன் எவன் என்னென்ன திதி கொடுக்கறது கிழமை கொடுக்கறது எதுவாக இருந்தாலும் சரி அந்த பயன் வந்து யாருக்கு போகும்னா ஃபஸ்ட்டு இவர்களுக்கு தான் அது சென்று பித்திருதேவர்களுக்கு தான் போய் சேரும். அதுக்கப்புறம் பித்திருதேவர்கள் அதை வாங்கி தான் வச்சுக்கிட மாட்டாங்க. அதை ஏன்னா அவங்களுக்கு டியூட்டியே அதுதான், ஒரு தபால்காரன் டியூட்டி மாதிரி அது. இங்கே வாங்கி இங்கே கொடுக்கணும், அவ்வளோதான். அவர்களுக்கு ஆமாம் பேங்க் ஆஃபீஸர் மாதிரி. ஆமாம், பேங்க் மாதிரி, அவ்வளோதான். ஏன்னா நம்ம அந்த காஷ்மீரில் ஒரு 1000 ரூபா உனக்காக போடுறோம் அப்படின்னா அந்த 1000 உனக்கு வருதோ இல்லையோ, ஆனால் 1000 உனக்கு வந்துடும். அப்போ அதை மாறி தான் அங்கே வருமே ஒழிய தான் நேராக வராது. அதுபோல் இவர்கள் கொடுக்கக்கூடிய தர்ப்பணங்கள் எல்லாம் வாங்கி கொண்டு இந்த இறந்து போனவன் நிஜமாவே புண்ணியம் பண்ணியிருக்கானா பாவம் பண்ணியிருக்கானா அதை ஆராய்ச்சி பண்ணி அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய காலம் வரும்பொழுது அந்த சக்தியாக அதைகள் கொடுப்பார்கள். நரகத்தில் கிடக்கான்னு வச்சுக்கணும். இவன் ஒரு வேலை தெரியாமல் நல்லா தான் பண்ணிட்டான். ஏன்னா இன்றைக்கி எங்கேயோ ஒருத்தர் நிஜமாவே நல்ல தர்ப்பணம் கொடுக்கப்பட்டவங்க ஐயர்மார்கள்லாம் இருக்கத்தான் செய்கிறாங்க, இல்லைன்னா சொல்ல முடியாது. ஏதோ ஒன்று இருக்காங்க. அப்படி முறையாக கொடுக்கும் பொழுது அது பயன் என்ன செய்யும், அவர்களுக்கு அந்த தன்னுடைய தகப்பனாருக்கு உரிய காலத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கடமை அந்த பித்திருதேவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்துவான். அவன் நரகத்திலேருந்து என்ன செய்வான், விடுபடுவதற்கான காரணம், துன்பத்திலேருந்து நீங்குவதற்கான காரணமும் அதனால அமையும். இதனால் ஒரு உயிருக்கு நாம் உதவி பண்ணுறதுனால, தகப்பனாருங்கிறது தாண்டி ஒரு உயிருக்காக ஒரு உதவி பண்ணுறதுனால நமக்கு ஒரு புண்ணியமும் இவர்களுக்கும் வந்து சேரும். அதனால் அடுத்த ஜென்மாக்களில் இதுதான் கடமை, செஞ்சு தான் ஆகணும். நாம் புத்தமாக இருந்தாலும் அது செய்யலாம். அதுக்கு பிற்பாடு அவர்கள் என்ன செய்வாங்க, இப்போ சரி இப்போ வருஷா வருஷம் நம்ம கொடுக்குறோமே திதி அப்படின்னு சொல்லி, ஏன்னா ஒரு தகப்பனார் இருந்துருந்தாலும் வருஷா வருஷம் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, கூடாமல் கொடுத்துருப்பாங்க. இப்போ இதெல்லாம் யாருக்கு போய் சேரும் அப்படின்னா, நிஜமாவே அவருக்கு போய் சேருமா, இல்லைன்னா இவர்களே எடுத்துக்குவாங்க அப்படின்னா நிச்சயமாக அவர்களுக்கு போய் சேராது. அந்த ஒரு வருஷ காலம் மட்டும்தான் அந்த ஆன்மாவுக்கு போய் சேரும். மிச்சதெல்லாம் உனக்கே புண்ணியத்தை சேர்த்து வைப்பாங்க. சேவிங்ஸ் பேங்க் மாதிரி உங்களுக்கு இருக்கும். எப்போ வந்து உங்களுக்கு காலம் ஆகுதோ அப்போ உங்களுக்கு ஒரு வேளை உங்கள் பையன் உங்களுக்கு கொடுக்காம போயிட்டான், இது அங்கே என்ன செய்யும், ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சு. இதுதான் இந்த ரூல்ஸ், அது தெரிஞ்சுக்கணும். அதனால் தை அமாவாசை அப்படின்னா பித்திருகளுக்கு தர்ப்பணம், பித்திருகளுக்கு தான் தர்ப்பணம், ஏன் உங்கள் அப்பாக்கெல்லாம் இல்லை. அப்போ பொதுவாக வந்து எல்லாருமே பித்திருகளுக்காக தான் பிண்டம் கொடுக்குது. தகப்பனார் பேரை சொல்லி நம்ம பிண்டம் கொடுக்குறதாக இருந்தால் கூட இந்த 16 நாள் மட்டும் அங்கேயே தான் ஆன்மாக்கள் இருக்கும். எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, எந்த வர்ணத்தாராக இருந்தாலும் சரி, 16 நாள் 15 நாள் முடிஞ்சு 16ஆம் நாள் இங்கேருந்து என்ன செய்வாங்க, கிளம்ப ஆரம்பிப்பாங்க. இப்போ அது வரைக்கும் இவர்களுக்கு என்ன பண்ணாலும் அந்த பித்திருதேவர்களுக்கு தான் போய் சேரும். அவர்கள் இவர்கள் பண்ணிய புண்ணியத்திற்காக அந்த பலனை இவர்கள் அனுபவிக்க கொடுப்பார்கள். அப்பேற்பட்ட நாள் இந்த நாள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்லுவாங்க. சரி, நம்ம இதிலே போக வேண்டாம். நாம் இன்னும் சேகலா சுவாமி அருள் செய்த பெரிய புராணத்திலே சீர்காழி பிள்ளையார் அவர்கள் சிதம்பரத்தில் இருந்து தரிசனம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் மேற்கு நோக்கி அவர்கள் வந்து கொண்டிருந்தார். நெல்வாயில் அறத்துறை என்கின்ற அந்த தளத்திலே கிட்ட நெருங்கிக்கிட்டு இருக்காங்க. நம்ம குழந்தை தானே, என்ன இருந்தாலும் மானுட சட்டை தான், அது ஒன்றும் மாற்றம் கிடையாது. அதுக்குள்ள வேதனையும் இதுவும் வரத்தான் செய்யும், வராமல் போகாது. அதான் உடல் ஊழாய் கழியும் என்றது சாஸ்திரம். கூடிய வகையில் சாஸ்திரமும் ஏதாவது தொடரணும்னு நினச்சிட்டு இருக்கேன். இறைவன் திருவருள் என்ன நடக்கணும். ஏன்னா சாஸ்திரம் பொல்லாத சாஸ்திரம் அப்படின்பார் மாணிக்கவாசகர். அவர் சொல்லக்கூடிய பொல்லாத சாஸ்திரங்கிறது புறச்சமய சாஸ்திரம். நான் சொல்வது சைவ சமய சாஸ்திரம். சரிங்களா? ஏன்னா உண்மை உரைக்க வேண்டும். சாஸ்திரம்னா உண்மை தான் உரைக்கும், உண்மையை மட்டும்தான் உரைக்கணும். அதுக்கு தான் சாஸ்திரம். அப்போ மிச்சதெல்லாம் அவமாய சாஸ்திரங்கள் அப்படின்னாரு. சரியா? அப்போ அவமாய சாஸ்திரமும் இருக்குங்கிறது அங்கே தாராளம். அப்படி சாஸ்திர நோக்கில் நாம் பாடம் பின்னால் ஆரம்பிக்க போகிறோம், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ அந்த எதுக்கு சொன்னாங்கன்னா உடல் ஊழாய் கழியும் என்றது. உடல் ஊழாயப்போ அவர் ஆன்மா வந்து முக்தி ஜீவன் முக்தராக இருந்தாலும் கூட அந்த உடம்புக்கு வரக்கூடியது வரதான் செய்யும். அந்த குழந்தைக்கு வேணால் வழி தெரியாமல் இருக்கலாமே ஒழிய, இல்லை டாக்டர் வந்து மயக்க ஊசி போட்டுவார், ஆப்ரேஷன் பண்ணுவார். ஆப்ரேஷனுக்கு உனக்கு வழி தெரியாமல் இருக்குமே ஒழிய அந்த ஆன்மாவிற்கு நிச்சயமாக வழி, அந்த ஆன்மாவுக்கு தெரியல, ஆனால் உடம்புக்கு நிச்சயமாக இருக்கும்
அது ஒன்றும் மாற்ற முடியாது. அதனுடைய வேதனை தான் என்ன செய்யுது, நம்ம தூக்கத்திலேருந்து மயக்கத்திலேருந்து எழுந்த உடனே நமக்கு வழி வர காரணம். சரிங்களா? அது மாதிரி ஜீவன் முக்தர்களாக இருக்கிறவர்களுக்கும் உடலுக்கு வரதான் செய்யும். இருந்தாலும் அதையும் சாமி நிச்சயவாது. அது ஒரு பெரிய காரணம். ஜீவன் முக்தராக இருந்தாலும் இந்த மானுட சட்டை தரிக்கும் போது அதுக்குண்டான அந்த கர்மாக்களை அனுபவிச்சு தான் ஆகணும். இல்லை, கர்மாக்கள் அணிக்கணும்னு சொல்லக்கூடாது. அந்த கர்மா உடலுக்கு மட்டும் வந்து சேரும், அது உயிருக்கு ஆகி வராது. இப்போ நமக்கு ஒரு கல்லை தட்டிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து வேதனை அணிவிக்கணும்ல. அங்கே எம்எல்ஏ திருநாகர சாமிகள் பார்க்கும் பொழுது வீட்டறையில் அவர்களுக்கு துன்பம் அனுபவிக்கல, அது போல இன்பத்தை அனுபவிச்சார் அவர். சரிதான்? அப்போ வரும். ஆனால் எப்படின்னா அந்த ஜென்மாக்களில் இவர்கள் என்ன பண்ணணுமோ அது வினை என்ன செய்யணும், வந்தே தீரும். அதில் மாற்றம் கிடையாது. இந்த இடத்துல திருஞான சம்பந்த சுவாமிகள் யாருன்னு ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சுவாமி. திருநாகர சாமிகள் யாராக இருந்தாலும் திருஞான சம்பந்த சுவாமி, திருஞான சம்பந்த சுவாமிகள் தானே சொல்கிறேன். அது வந்து நம்ம ஏற்கனவே சொன்னது தான். முருகப்பெருமானுடைய சார்வம் பெற்ற முக்தி அனுபவித்த ஒருவர் தான் இங்கே அவதாரம் பண்ணியிருக்கிறார். அப்போ சாரூப முக்தி பெற்றவர்கள் என்று சொல்லப்போனால் விநாயகப் பெருமானுக்கு சாரூப முக்தி வரைக்கும் கொடுக்கறதுக்கான அதிகாரம் அவருக்கு உண்டு. தன்னுடைய உருவத்தை கொடுக்குற வரைக்கும் அவருக்கு ஒரு அதிகாரம். அதுபோல் முருகப்பெருமானுக்கு அம்பாளுக்கு இருக்கு. மித்த தேவர்களுக்கும் சொல்லப்படலை, மித்த கோலங்களுக்கும் சொல்லப்படல, அவதார புருஷர்களுக்கும் சொல்லப்படல. சந்திரசேகரா இருக்காரு, அதனால் அவரும் கொடுக்கலாமா? அது முடியாது. தெரியுதா? வீரபத்ர சாமியார் இருக்காரு, கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியாது. அதை தெரிஞ்சுக்கணும். இது 4 வருடம். அதனால தான் சண்டிகேஸ்வர நாயனார், சண்டிகேஸ்வரங்கிற பதம் இருக்குல்ல, அது வந்து ஒரு ருத்ர பதம். இப்போ விநாயகர் இருக்கக்கூடிய ஆலயமாக இருக்குன்னு வச்சுக்கணும். அதுக்கு ஒரே ஆலயம் எது அப்படின்னா திருநெல்வேலியில், தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில், உலகத்திலேயே விநாயகருக்குன்னு தனிப்பட்ட ஆலயம் அப்படின்னு சொன்னால் ஒரே ஆலயம் எது அப்படின்னா திருநெல்வேலியில் சந்தி விநாயகர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. நம்ம ஆதீனத்துக்கு உட்பட்ட ஆலயம் தான். அது அகத்திய முனிவரால் ஸ்தாபனம் பண்ணப்பட்டது. சரியா? மூலவர் விநாயகர் பக்கத்தில் 2 துவாரபாலர்களை தாண்டி வரும் பொழுது பிரகாரம் தெரியும் நமக்கு. ஃபஸ்ட்டு பிரகாரத்தில் உள்ள அத்துணையுமே விநாயகராகவே இருக்கும். இதுதான் சாஸ்திரம். அதுக்கு காரணம் இருக்குது. எல்லாமே சார்வம் பெற்ற அடியார்கள், எல்லாருமே விநாயகர் கோலத்தில் இருப்பாங்க இல்லையா. ஆனால் 3வர் மட்டும்தான் ஒரிஜினல் விநாயகர். மிச்சது எல்லாமே அவர்கள் அடியார்களை சார்வம் பெற்ற அடியார்களும் வந்து உட்காந்துருப்பாங்க. அப்போ அங்கு உள்ள சண்டிகேஸ்வரராக இருக்கப்பட்ட அவரும் விநாயகர் ரூபமாகத்தான் இருப்பார். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. சரியா? இப்போ ஏன் இல்லைன்னா என்கிட்ட கேட்கக்கூடாது. இருந்துச்சு. சரியா? இருந்துச்சுங்கிறது நான் சொல்கிறது ஒரு 35 வருஷம் முன்னகட்டி வரைக்கும் இந்த திட்டங்கள் எதுவும் மாற்றம் இல்லாமல் இருந்ததுங்கிறது நான் பார்த்துருக்கேன். அதே போல் முருகப்பெருமான் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு சார்வம் பெற்ற அடியார் தான் சண்டிகேஸ்வரராக இருப்பார். அப்புறம் சிவபெருமான் அனைவரும் சண்டிகேஸ்வரம்னா அப்போ அங்கே அவருக்கு மான்மழு நெற்றிக்கண் நிச்சயமாக உண்டு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் சண்டிகேஸ்வரர். புரியுதா? நாம் இப்போ எல்லாம் அறிவாளி ஆகிட்டோம், ரொம்ப மிகுந்த அறிவாளி ஆகிட்டாங்கிறதுனால நமக்கு இதெல்லாம் தெரியாது. நம்ம சாஸ்திர படிப்புலாம் அவசியம் இல்லை. அவருக்கு போய் நெட்டிக்கணும் வைக்கிறீங்க இப்போ உள்ளவங்க. ஏன்னா அது நம்ம காஞ்சிபுரத்தில் சிவலிங்க ரூபத்தையும் நம்ம பார்த்துட்டோம். தெரியுதா? என்ன சொல்கிறது, தடியில் எடுத்தவங்களாம் தண்டால்காரங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. சரி 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 போட்டோம், அது போட்டோம். அப்படி இங்கே வந்து திருஞான சம்பந்தர் வந்து சார்வம் பெற்ற ஒரு அடியார். முருகப்பெருமான் என்ன பண்ணுறாரு, இங்கே வந்து அவதாரம் பண்ணுறாரு. சார்வம் பெற்ற ஒரு முருகன் நினைச்சாரு திருஞான சம்பந்தர் பிள்ளையாரா. ஏன்னா முருகப்பெருமானே இங்கே வந்து பிள்ளையாரா பிறந்தா என்ன அப்படின்னா பிறந்தா என்னன்னா அவர் கருவயத்துக்கு உட்பட மாட்டார், தப்பாக போயிடும். ஏன்னா மூலவர் என்ன செய்ய முடியாது. அதான் மூலவர்னா ஆதி மூலவர் யார்? பரமேஸ்வரன் தான். பரமேஸ்வரன் வந்து சூரபத்மாவுக்கு அனுகிரகம் பண்ணார். அனுகிரகம் பண்ணதுனால தானே அந்த கோலத்திலிருந்து அவனை சங்காரம் பண்ண முடியாது. அதனால தன்னுடைய தமையன் மாதிரி தன்னுடைய குழந்தை ரூபத்தில் என்ன செய்தார் அவர். அப்பவும் அவருடைய ரூபம் தான் அது. ஆனால் அது வந்து கருவயத்துக்குள்ளே பிறக்கக்கூடாதுங்கிற சட்டம். அப்படி பிறந்துச்சுன்னா அவரும் நம்மவர்கள் ஒருவர் ஆன்மா ரூபத்தில் வந்துடுவாங்க, தப்பா போயிடும். சரியா? சரி போட்டோம். அப்போ ஏற்பட்ட அந்த ஞான சுவாமிகள் தன்னுடைய குழந்தை ரூபத்தில் அங்கே நடந்து வரக்கூடிய நேரம் காலெல்லாம் நல்லா குப்பமாக ஆகிப்போச்சு. அடியாரெல்லாம் களைச்சி போகிறாங்க, வெயில் நேரம் வேற போல இருக்குது.
அற்புதமான ஒரு இதாக இதெல்லாம் தாங்க கிடையாமல் சூரியன் முதல்ல போய் மறைஞ்சிக்கிட்டாங்களாம் அப்படிலாம் சொல்லுவார் பாட்டில் பார்த்தோம். இந்த நேரத்தில் இவருக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டிய அந்த சிவாச்சாரியர்களுக்கும் அங்கு உள்ள கோயில் சார்ந்த உள்ளவர்களுக்கும் கனவிலே தோன்றி இவருக்கு என்னென்ன கொடுக்கணும் அதை நீங்கள் கொடுத்துருங்கன்னு சொல்லி அவர்களுக்கு கனவில் அனுகிரகம் பண்ணார். இவங்களாம் என்னன்னு தெரியாமல் இருந்துச்சு நேராக கோயிலுக்குள்ளே போகிறாங்க. கோயிலில் உள்ளவங்களுக்கும் இதை சொல்லி வைக்கிறாங்க, விஷயத்தை சுவாமி கனவில் சொல்லி வைக்கிறார். அவங்க வந்தோடனே ஆமாம் எங்களுக்கும் இந்த மாதிரி வந்துச்சு, நம்ம உள்ளேன்னு கதவை திறந்து பார்க்கும்பொழுது அங்கே கோயில் முன்னால் எல்லாமே இருக்குது, என்னெல்லாம் கொடுக்குறதுனால அதெல்லாம் இருக்குது. இதை மட்டும் சொன்னால் போகிறோமா? ஏன்னா நமக்கு ஒரு குழந்தைக்கு நாம் என்ன செய்யணும், சாக்லேட் கொடுக்குறோம் வச்சுக்கிடுவோம். குழந்தை ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கு, நாங்கள் சாக்லேட். அது என்ன செய்யும் தெரியுமா? அம்மாவை பார்க்கும், வாங்காது வாங்கலாமா அப்படின்னு சொல்லி அம்மாவை பார்க்கும். அம்மா உத்தரவு கொடுக்கணும், கொடுத்தாதான் என்ன செய்வா, வாங்குவோம். வாங்க விட்டாங்கன்னா என்ன குழந்தை செய்யணும் அவ்வளோதான். ஏன்னா ஆனால் அது ஒரு உத்தரவு. நிச்சயமாக எல்லா குழந்தையுமே என்ன செய்யும், விவரம் தெரிஞ்ச பிற்பாடு. சின்ன குழந்தைக்கு ஒன்றும் தெரியாது, அதனால் அதை சொல்ல முடியாது. விவரம் தெரிஞ்ச குழந்தை என்ன செய்யும், தகப்பனாரோ தாயாரோ பார்த்து கொண்டு தான் அதை வாங்க. அப்போ சுவாமிக்கும் இதை உணர்த்தணும். யாருக்கு? ஞானசம்பந்த சுவாமிகளுக்கும் உணர்த்தணும்ல. அப்படி அல்ல வயல் நீர்வயல் சூழும் மரத்துறை வல்லலார் தாம் மகிழ்ந்து அளிக்கும் அவை கொள்ளலாகும் கொண்டு உய்த்தல் செய்வாயென உள்ளவாறு அருள் செய்ய உணர்ந்த பின் சிவிகை முதலான ஏற்றுக்கொள்ள தக்கவையாகும் ஆதலினால் சேருமிக்க நீர்வளம் வயல்கள் சூழ்ந்த இந்த திரு அறத்துறையிலே எழுந்தருக்கக்கூடிய அந்த வள்ளலார் மகிழ்ந்து, பரமேஸ்வரன் நினைக்கிறாரு, நான் மகிழ்ந்து உனக்கு அளிக்கக்கூடிய இந்த சிவிகை முதலான இதெல்லாம் நீ ஏற்றுக்கொள்ளத்தக்கது அப்படின்னு அவருக்கு இதை ஏற்று அதனுடைய பயனை ஏற்றுக்கொள்வாயாக என்று பிள்ளையாருக்கும் அருளி செய்கின்றார். அந்த அருளிப்பாட்டை அறிந்து அந்த குழந்தை உடனே உறக்கத்திலிருந்து எழுந்திரிச்சு பார்க்கு. சந்தையாளியாறு தாங்கண்ட மெய்யருள் பண்பு தந்தையாறு தாமுடன் பாங்கமாறு தொண்டருக்கு அருள் செய்து தொழாமுனம் பின்புலப்பட வேங்கி இருள் நீங்களும் சீர்காழி தலைவராக இருக்கக்கூடிய அந்த திருஞானசம்பந்த சுவாமிகள் தாம் கனவில் கண்ட அந்த மெய்யருடைய தன்மையெல்லாம் உணர்ந்து தந்தையாருக்கும் அருகில் இருந்த தொண்டர்களுக்கும் அதை சொல்றார், கூறி அருள்கிறார். திருவருளை தொழுவதற்கு முன்னமையே வானம் முதல்ல வெளிப்பட்டு அங்கே என்ன செய்ய இருள் நீக்கி வரக்கூடிய அந்த சூரியனும் கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. மாலையாமம் புலர்வரும் வைகரை வேலை செய்வனை முற்றில் வெந்நீர் அணிகோலமே நியராய் கை மலர் குவித்து ஏல அஞ்செழுத்து ஓதி எழுந்தனர். நிறைய பேருக்கு பெரிய புராணத்தில் உள்ள அடியார்கள் எல்லாம் இங்கேயாவது யாராவது சிவபூஜை பண்ணது மாதிரி இருக்கா, யாராவது சந்தியாவந்தனம் பண்ணது மாதிரி இருக்கா, ஏன்னா ஒரு குரூப் ஒன்று அடைஞ்சிட்டு இருக்கு. சரியா? அதாவது தீட்சை பெற்றால் அதற்கு அவர்களுக்கு இடையூறாம். நான் இப்போ ஒரு சமீபத்தில் தான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு தீட்சை பெற்றா சுவாமியை வழிபாடு செய்வதற்கு இடங்கலாம். ஆனால் முட்டா பசங்களா, சாதாரண கொள்கையே இல்லாத ஒரு கிறித்துவ மதத்தவனர் கூட பாதம் என்ன சொல்லுவாங்க, அது ஏதோ சாணம் சொல்லுவாங்களே, ஞானசானம். அது ஞானமே இல்லாத ஒரு சாணத்துக்கு பேர் ஞானசானம் பேர். இதை பரவாயில்ல வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு பேரை சொல்லி ஞானசானம் சொல்லி அங்கே ஒரு பலரசத்தையும் ஒரு அப்பையும் வாயில கொடுத்தா தான் கிறிஸ்தவன், அவன் கிறிஸ்தவனாக அங்கீகரிக்கப்படுகிறான் அந்த மதத்தில். அதன் பிற்பாடு தான் அவன் சர்ச்சுக்கு வர்றதுக்கான யோகியதை அவனுக்கு வரும். இல்லையா, நான் தெரியாமல் கூட நான் போயிருக்கேன்னா அதெல்லாம் போகலாம். செத்து போனால் உள்ளே போக முடியாது, அவன் பணத்தை உள்ள விட மாட்டான். இவன் கிறிஸ்தவனான்னு பார்ப்பான். ஏன்னா இவன் ஞானசாமி இருக்கானா, எங்கள் ரிஜிஸ்டர்டு பாரு அப்படிமா பார்த்து அவன் இல்லைன்னா நிச்சயமாக தேவாலயத்துக்குள்ளே விடுறதில்ல, கிளம்புறது சட்டம், அது நிச்சயம். அப்புறம் ஒரு பள்ளிவாசலே சொல்லலாம்.
அவர்களுடைய மதச்சடங்கு, அதோட சைவ சமயத்தினுடைய மதச்சடங்கு சைவ சமய தீட்சை, இது கூட தெரியாம இவர்கள் சைவர்கள் தான் அவர்கள். சைவர்கள். ஆமா, சைவர்கள் இல்லை, சைவர்கள் ஆயிட்டாங்க. என்ன பண்றது, பாவமா இருக்கு. அதனால சிவ பூஜை பண்ண காரணம் அவங்க பெரிய புராணத்துல சிவ பூஜை எல்லாம் செய்வாங்களா? அதனால அடியார்கள் யாருமே செஞ்சது மாதிரி ஒருத்தர் இல்லை. அதனால நாமளும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வளவுதான் ஈஸியான ஒரு வேலை. பிள்ளைக்கறியை அறுத்து கொடுத்தாரு ஒரு நாயனார், நீ கூட உன் மகனை அறுத்து பார்ப்போம். திருநாவுக்கர சாமிகள் வந்து நீரில் உட்கார்ந்தாரு, நீங்க கொஞ்சம் உட்கார்ந்தாரு பார்ப்போம். அதெல்லாம் அப்ப ஏன் யோசனை பண்றேன்? அவன் அவர்கள் செய்யறதெல்லாம் உன்னால செய்ய முடியாதுன்றது தெரியுமா? ஆனா அப்படி இருந்தும் கூட சிவபூஜை என்பது நிச்சயமாக எல்லோருக்கும் ஆன்மார்த்த பூஜை. அது நிச்சயமா பண்ணிதான். அது பண்ணாமனா இருக்க மாட்டாங்க, எந்த அடியாலும் பண்ணலாம். ஏன் அதை வந்து சொல்லலை அப்படின்னா, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இப்ப சொல்லிட்டாரு, தெரியுதா? ஏன் அப்படின்னா இது எல்லாம் காலை கடனா நமக்கு ஒன்லி பாத்ரூம் லெட்டின் மட்டும்தான் காலை கடனா தெரியும். ஏன் அப்ப மிச்ச நேரத்துக்கு போக மாட்டியா? நீ காலையில் மட்டும்தான் போவியா இல்லையா? அப்ப அதுவே தவறுங்கிறது. காலை கடன் என்பதே சூரிய நமஸ்காரம் பண்றது, சூரிய நமஸ்காரம் யோகா நமஸ்காரம் தானே சொல்லலாம். சந்தியாவந்தனம் பண்றது, பூஜை பண்றது, இதுதான் நித்திய கடன். நித்திய கடன் அல்லாது உன்னுடைய வாழ்க்கை பாழ்தான், அதோட சந்தேகம். அதுபோல இங்கே ஞானசம்பந்த சுவாமிகள் காலையில் எந்திரிச்சாச்சு. முன்னர் இருந்த மாலையாமம் புலர்வுரும்பை இகர வேலை செய்வினை. இந்த செய்வினைன்னு என்ன வேலை? செய்வினை என்ன வேலை? இதுதான், வேற ஒன்றும் கிடையாது இல்லையா? விடிய காலையில் செய்யக்கத்தக்கக்கூடிய கடன்கள் எதெல்லாம்? முதல்ல சொன்ன பித்திரு கடன், தர்ப்பணம் கொடுக்கறது, சிவூஜை பண்றது, சந்தியாவந்தனம் பண்றது, இதெல்லாம் தான் காலை. ஏன்னா அது காலை கழிஞ்சுன்னா அப்புறம் செய்ய முடியாது, செய்யக்கூடாது, அது தப்பி முடிஞ்சு போச்சு, அன்னைக்கு முடிஞ்சு போச்சு. ஆனா இவன் தப்பா நினைச்சுக்கக்கூடிய காலை கடனை நீ 9 மணி கூட போகலாம், உனக்கு 10 மணி கூட போகலாம், நைட்டு கூட போகலாம், 4 நாள் போகாம கூட 4 நாள் போகாம கூட ஆஸ்பத்திரிக்கு போகலாம், அப்படிலாம் இருக்கு. அதனால இங்க செய்வனை அதுதான் சொல்லணும். சிதராசாமி சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் பொருள் இருக்கிறது. இந்த இடத்துல வைகரை வேலை செய்வனைனா என்ன? அப்ப அதுக்கு ஏதோ இருக்கு, என்ன ஒன்றும் இல்லை, இதுதான். அப்போ காலை கடன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிடணும். அப்படி புலரும் பொழுதுதான் பொழுது புலரும் போது விடிய காலையில் செய்யறதுக்கு அந்த கடன்களை எல்லாம் முடித்து வேலை செய்வனை முற்றில், அதுதான். அதுக்கப்புறம் சந்தியாவந்தனம். இந்த சந்தியாவந்தனம் காலத்துல முதல்ல ஸ்நானம் பண்ணிட்டு வெளியில வந்த உடனேயே வந்து உத்தூலனமா இருக்கக்கூடிய விபூதிகள் பார்த்தா தெரியுது. இதெல்லாம் உத்தூலன விபூதின்னு பேரு. முதல்ல அணிஞ்சிடும், சரியா? அதுக்கு பிறகுதான் நீ சந்தியாவந்தனம் பண்ண ஆரம்பிக்கிறது. சந்தியாவந்தனம் பண்ணும்போது அணிஞ்சுக்கலாம் அப்படின்லாம் இருக்காதீங்க, அது தவறு. முதல்ல விபூதி. யமன் எப்பனாலும் உனக்கு கொண்டு ஓடிடுவோம், ஜாக்கிரதை. அப்போ குளிச்சு முடிச்ச உடனே விபூதி தெரிக்கிறது சாலை சிறந்தது. அப்படி விபூதி அணிஞ்சுக்கணும். சந்தியாவந்தனம் முடிச்ச பிற்பாடும் பரமேஸ்வரனுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு விபூதி மறுபடியும் அணிஞ்சுக்கணும். 3 பேரை கரெக்டாக அப்படி தெரிகிற மாதிரி பண்ணிட்டு வரப்பட்டவன் சோ பண்ணுறான். யாரை ஏமாத்துறான்னா அவன் ஏமாத்துறான். இதுதான் உண்மை, சரிங்களா? அதனால விபூதி. அதுபோல் இங்கே என்ன சொல்ல வராது, இவர் சொல்கிறதான் நான் சொல்கிறனுடைய, இது என்னுடைய கருத்துக்கள் எதுவுமே கிடையாது. அதுபோல் தெரிஞ்சுக்கணும். பொழுது புலரும் விடிய காலையில் செய்யத்தக்க கடன்களை எல்லாம் முடிச்சுட்டு வெண்மையா இருக்கக்கூடிய தூயதா இருக்கக்கூடிய திருவெண்ணீரனை. ஏன் தூயது அப்படின்னா அது பரமேஸ்வரனுடைய சின்னம். அது ஏன்னா பரமேஸ்வரனும் திருவடியை அணிஞ்சிருக்கக்கூடிய ஊர்த்துவ குண்டலத்தை மாதிரி கிடையாது இது, சரியா? இது வந்து திருக்குண்டலம். ஏன் உங்க சாமி நீங்க ஏங்க நாமம் போட்டிருக்க அப்படின்னு கேட்டா அது இவரு விஷ்ணுவுடைய திருவடி. அப்போ விஷ்ணுவுக்கு யாரையா நாமம் போட்டா அப்படின்னா அது யாரோட திருவடி? இல்லை. ஆனா அப்படி இல்லை, நம்ம சைவ சபை தலைவர் அப்படி இல்லை. அவர் பிரம்ம விஷ்ணுக்களை எல்லாம் காப்பாற்றும் பொருட்டு அவர் என்ன செய்யறாரு, சிம்பாலிக் அவர்களை மூலமாக ஒடுக்கி கொண்டு அதை அணிஞ்சிருக்காரு. அப்புறம் பிரளயம் முடிஞ்சோன்னா மறுபடியும் என்ன செய்வாங்க, எடுத்து உற்பத்தியை தொடங்குவார். அதுதான். அதனால அதுக்கு காரணம் இருக்கு. அதனால நம்மளும் என்ன செய்யணும், அதை ஃபாலோயிங், நம்மளும் அதை அப்படி பண்ணுறோம். ஆனால் திருநீற்றனை முழுவதாக இவர் அணிந்த அந்த சிவப்பொழிவு கண்ட அந்த அழகிய திருமேனியராகி
கைமலர்களை தன்னுடைய கையின் மேலே குவித்து பொருந்துமாறு அங்கே திரு அஞ்செழுத்தை ஓதி வந்தார். கோலமேனியராய்க்கும் மலர் குவித்து அஞ்சல் ஏல அஞ்செழுத்து ஓதி எழுந்தனர். இந்த அஞ்செழுத்து அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்லாம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் நாமாவளி அப்படின்னு தெரியும். இதுதான் உபதேசம் பெற்ற மந்திரங்கள் வெளியில சொல்லக்கூடாது. வெளியில சொன்னா அது மந்திரம் இல்லை, அதை நம்ம நல்லா தெரியும். சரிங்களா? அதுக்கு நான் ஏற்கனவே சொன்னது தான், வேற மேலும் சொன்னால் ஒன்றும் தவறு ஒன்றும் இல்லை. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னெறிப்பிப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நம சிவாயவே. துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போல் நெஞ்சகனைந்து நினைவு நாள்தோறும் நினைவின் நாள்தோறும் எங்க மனசுக்குள்ள இல்லையா? அதுதான் அது என்ன சொல்றாரு, அஞ்செழுத்துமேன்னு அங்கே வச்சு முடிப்பாரு. அஞ்செழுத்துமேங்கும்போது உண்மை விளக்கம்ங்கிற சாஸ்திரம் அஞ்செழுத்துக்குடைய விளக்கங்கள் எல்லாம் அங்கே நமக்கு நிறைய சொல்லப்பட்டிருக்கு. நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிறோம். சூக்ஷ்மம் தூலம் அதிசூக்ஷமம் இருக்கு. தூலம் சூக்ஷ்மம் அதிசூக்ஷ்மம் மனு மகாவம் 5 வித்தியாசம். இது ஒன்றுக்கு ஒன்று தூலமாக இருக்கும். நான் சூக்ஷ்மம்னு சொன்னாலும் கூட இப்போ தூல மந்திரம், அதுக்கப்புறம் சூக்ஷ்ம மந்திரம், அதிசூக்ஷ்ம மந்திரம்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதிசூக்ஷ்ம மந்திரம் யார் சொல்கிறது அப்படின்னா அந்த உரியவர்கள் நிர்வாண தீட்சை பெற்று சத்திய நிர்வாண தீட்சை பெற்று இருக்கக்கூடியவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த மந்திரத்தை உபதேசம். அவர்களுக்கு சூக்ஷ்மம் என்பதும் துலங்கும். சரிங்களா? அதெல்லாம் மாணிக்கவாசகர் சிவாய நம என பெற்றேன்னு அவர் வாயால் சொல்லிட்டார். ஏன் அதை விட சூக்ஷ்ம மந்திரம் அவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்காருன்னு அர்த்தம். இதுதான் விஷயம். அப்போ அவருக்கு அது தூலம் தான் ஒழிய இல்லை அவரே சொல்லிட்டாரு நான் சொன்னேன் என்ன அப்படின்னு வருவோம். போய் சுடுமணலில் போய் புதஞ்சிக்கு உட்காந்துருக்கேன் பார்ப்போம். என்னத்தை சொல்ல, அவர் செஞ்சால் நானும் செய்வேன், அவன் செஞ்சால் நானும் செய்வேன். உனக்குன்னு அறிவு கிடையாது. அப்போ அதனால் திரு அஞ்செழுத்து அப்படின்னா இங்கே பஞ்சாட்சரம் அப்படிங்கிறது அஞ்செழுத்து. அப்போ அதை தன் செவி தனக்கு மட்டுமே கேட்கும்படியாக சொல்லுவதற்கு பேர் அதாவது சூக்ஷ்மை பைசந்தி மத்திமை வைகரி. வைகரியில் தூள வைகரி 2 இருக்கு. வாக்குகள் எப்படி வெளிப்படுவோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஐயோ தொண்டையில் நிற்க வரமாட்டேங்குமா இல்லையா? அங்கே வைகரியாக நிற்கி தூள வைகரியாக வெளில வரல. சரிங்களா? தன் காதுக்கு கேட்கும்படியாக சொல்லிக் கொள்வதற்கு பேர் சூக்ஷ்ம வைகரி. சரிங்களா? தந்தார். அப்புறம் அஞ்செழுத்து ஓதை இவர் என்ன செய்யார் அப்படின்னு இருந்துச்சு. உடனே ஒரு மைக்கை வச்சு ஒரு கோபுரத்து மேலே ஏறி நின்று எல்லாத்தையும் நான் எல்லா ஜாதிகாரங்களுக்கும் நானே சொல்லுவேன் அப்படின்னு ஒரு புத்திசாலி சொன்னான். பிரகிருதி யார் பிரகிருதியான்னு தெரியாது. ஸ்ரீரங்கத்து பிரகிருதி உள்ளே உட்காந்துருக்காரு அவர். ஏன்னா எல்லாருக்கும் சொன்னோம்னா அதாவது என்னெல்லாம் சாஸ்திரங்கள் செய்யக்கூடாதுன்னு சொன்னோன்னா அவெல்லாம் புரட்சிங்கிற பேரில் அதை செய்ய ஆரம்பித்தான். கடைசியில் அவனுக்கு தான் பேரும் வழங்கிட்டு இருக்கீங்க. என்ன பண்ணுறது? இருந்தாலும் சத்தியம் அன்றைக்கும் சாகாது. அதுக்காக சொல்ல அங்கே இங்கே வெய்யவன் என்கின்றது மேலை கடலில் சென்ற அந்த சூரியன் வீழ்ந்தான். அங்கே ஏற்கனவே சொல்லியாச்சு முதல்ல. ஏன்னா இவனுடைய துன்பத்தை பொறுக்க முடியாமல் போய் வாங்கிட்டார். அதனால் மறுபடியும் அவர் எழும்பதை சொல்லி அவனுக்கு செய்யல. அதனால் இந்த பாட்டில் என்ன செஞ்சார், சூரியன் எந்திரிச்சு வர்றதையும் குறிப்பால் சொல்கிறார். அவன் மாலையாமும் புலர்வரும் வைகரை. நான் மறைஞ்சதுன்னா அவன் புளிதுன்னு சொல்லணும். அப்போது இந்த இடத்துல மட்டும்தான் சூரியன் உதிக்கிறதுக்கும் மறையிறதுன்னு சொல்கிறாருடைய மிச்ச நாள்லாம் இருட்டாகவே கிடந்ததுன்னு சொல்லலாமா? இது பெரிய புராணத்தில் சொல்லவே இல்லையே அப்படி நம்ம எடுத்துக்க முடியுமா? அதுபோல தான் சன்னியாசனம் பூஜையுமே இல்லை. எந்த இடத்துக்கு தேவையோ அந்த இடத்துல சொல்லி வைப்பாங்க. அதை புரிஞ்சுக்கிடாமல் இருந்தால் குருடும் குருட்டாட்டம் ஆடி குருடும் புரிஞ்சு வரலாம். ஆனால் இங்கே வெய்யவன் சென்று மேலக்கடலை விழுந்தான் முன்னர் சொன்னதுனால, அதாவது 192வது பாட்டில் அவர் சொன்னார். அதை மேலை தொடர்ந்து வரக்கூடிய யாமமும் அங்கே நீங்கி புலரூர் மேலையில் மாலையாமும் புலர்வரும் வைகிறே என்று சொன்னார். இந்த 4 பாடலுமே ஒரு முடிவு வரக்கூடியது தான். போத ஞான புகழி புனிதரை சீதமுத்தின் சிவிகை மேல் ஏற்றிட காதல் செய்பவன் போல கருங்கடல் மீது தேரின் வந்து எய்தினன் வெய்யவன்.
ஒரு பக்கம் பார்த்தா இந்த சூரியன் அனுகிரகத்தினால சிவபெருமான் அனுகிரகம் கிடைச்சிச்சு. யாருக்கு? திருஞான சம்பந்தர். திருஞான சாமி. ஏன் அவர் சுட்டு எரித்தார், அதை பொறுக்க முடியாமல் சூரியனே மறைச்சிடலாம். சரிங்களா? இருந்தாலும் அவரவர் வினைக்கு வழிபடி தான் நிற்கும். பெரிய அருளாளராக இருப்பாங்க, என்னன்னாலும் செய்ய முடியும் அப்படின்னா என்னன்னாலும் செய்ய, அதனால் என்னன்னாலும் செஞ்சுருவாங்களாலும் செய்ய மாட்டாங்க. சரிங்களா? தனக்கு என்ன தேவையோ வினைக்கு தக்கதான், வினைக்கு தக்கவர அவர்கள் தன்னுடைய சக்திகளெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால தான் சைவ சமயத்தில் சித்தர்கள் அப்படிங்கிற பேரில் யாரும் கிடையாது. சித்து வேலை பண்ணுறவங்க யாரும் கிடையாது. சித்து வேலை பண்ணி சாமியை தவிர யாரும் பண்ணுறது. ஏன்னா சித்து வேலை அவர் ஒருத்தர் பண்ணார், அதனால பெரிய சித்தராக வந்து சேர்ந்தாருன்னு திருவிளையாடல் புராணத்தில் சொல்லுவார். அது சித்து வேலைங்கிறது கண்கட்டி வித்தை அல்ல. இது இதுதான் பேய் கரும்பனை யானை என்ன செய்யும், அப்படியே பிடிச்சி இழுத்து சாப்பிடும். அதெல்லாம் சித்து வேலை. ஆனால் அவரால் மட்டும்தான் அது முடியும், மிச்சம்லாம் செய்ய முடியாது. சரி, இங்கே அந்த சூரியன் மெய் உணர்தலாக இருக்கக்கூடிய ஞானம் பெற்ற தூயவராக இருக்கக்கூடிய அந்த சீர்காழி நாயனார் அவர்கள் அந்த தலைவரை குளிர்ச்சி தரக்கூடிய முத்துக்களை உடைய அந்த சிவிகையிலே ஏற்றி அதன் பின்னர் அவரை வணங்குவதற்காகவே அந்த கதிரவன் நினைச்சான். மிக்கு அன்பு கொண்டவன் போல கதிரவனும் இந்த கரிய கடலில் இருந்து, ஏன்னா பகல் நேரத்தில் மட்டும்தான் கடல் நீல நிறமாக இருக்கும், ராத்திரி வந்து கருப்பு நிறமாக இருக்கும். சரி, அதனால் கருங்கடல் அப்படின்னு அது பேசி வந்துச்சு. நல்லா அந்த கரிய கடல் மேலேற்றி காதல் செய்வன் போல கருங்கடல் அப்படின்னா இப்போ கருப்பாக இருக்கும், நாம இருக்கும், இன்னும் இருள் இருக்கிறதுனால தோன்றி தன்னுடைய தேரின் மீது ஏறினான். யாரு? ஏறி வந்தனன் என்று சொல்றார். கதிரவன் வந்தமை அங்கே தற்குறிப்பு ஏற்ற அணி அப்படின்னு இலக்கணத்தில் அதை சொல்லுவார். அங்கே அவர் வந்தார், ஆனால் அகாராரு இல்லை, அவர் கடமையை செஞ்சு வந்தார். இதனால இங்கே தற்குறிப்பினை தான் செய்கிறது மாதிரி அதை பொதுப்பட போட்டுறது மாதிரி தற்குறிப்பு ஏற்ற அணி அப்படின்னு சொல்லி இலக்கணத்தில் போகும். ஆய போல் இன்னரவெனும் ஆர்குடன் தூயமுத்தின் சிவிகை சுடற்குடை மேய சின்னங்கள் கொண்டு மெய் அன்பரோடு ஏய அந்தனர் தாம் எதிர் தோன்றினாரு. அந்தனர் அப்படிங்கிறது சிவாச்சாரியர் தான். யாருன்னா தில்லைவாள் அந்தனர், சிவாச்சாரியன் சொல்லியிருக்கலாம். அந்தனர் பரமேஸ்வரன் சிவாச்சாரியர் தான். அதான் அந்தனர் வேதியர் நம்ம பார்த்தோம். அதுபோது அந்த நேரத்தில் அந்த சூரியன் வந்த நேரத்தில் கரகர சப்தத்தோடு அங்கே அற பெண்ணும் ஆர்ப்புடன் கரகர கரகர மலையான் மகள் திருமணத்தின் போதுதான் நம பார்வதி பதையே கரகர மகாதேவன். அது வரைக்கும் கரகர கரகரன் சத்தம் ஒழிச்சு கொண்டிருக்கும் பொழுது அம்மை உமையம்மையாக என்ன பண்ணாங்க, மலையம் நகரில் இருக்கும்போது சுவாமி கல்யாணம் கொண்டார் அவளை. அப்போ அது வரைக்கும் பிரிந்திருந்த சக்தியும் சிவனும் ஒன்றாயிடுச்சுன்னு சொல்லி முனிவர்களெல்லாம் சந்தோஷப்பட்டு என்ன செய்கிறாங்க, பார்வதி பதே கரகர மகாதேவா அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பித்தாங்க. எப்படின்னா துன்பம் நீங்கி இன்பம் ஆர்க்கும் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். புரியுதா? பார்வதி பரமேஸ்வரன் விட்டு பிரிஞ்சிருந்தால் ஒரு பெண்ணுக்கு வாழ்வு என்பது கணவரோடு இருப்பது மட்டும்தான். மிச்சதெல்லாம் வாழ்வு இல்லை, அது வாழ்க்கை கிடையாது. இன்னைக்கு கணவனை அடித்து வரைச்சி வாழக்கூடியதெல்லாம் அது மனுஷியை சேர்த்துக்கப்படுது. நான் உண்மையாக சொல்றேன். அப்போ துன்பம் நீங்கி இன்பம் ஆர்க்கும் எது அந்த கல்யாணத்தில் பரமேஸ்வரத்தில் சேர்ந்தாங்க. அதனால அங்குள்ள அடியார்கள் எல்லாருக்குமே இன்பமாக இருக்குது, அது ஒன்றும் சந்தேகம் இல்லையா? அதனால அந்த மந்திரங்களே அங்கே முனிவர்களும் தேவர்களும் சொன்னார்கள் என்று புராணங்கள் சொல்லும். அப்போ பார்வதி பதையே கரகர மகாதேவான்னா இன்பத்தை போக்கி துன்பம் நகரக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு நம்மளும் சொன்னால் நமக்கு அது கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்ல வந்த ஒரு மந்திரம் இது. நம்ம பார்வதி நம்மளோட ஆசிரியர் ஈஸ்வரமூர்த்தியா பிள்ளை அவர்கள் நம பார்வதி பதைன்னு ஒரு நூலே போட்டிருக்காங்க. அது எதுக்காக அப்படின்னா, இப்போ தென்னாடுடைய சிவனை போற்றி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிட்டு இருக்கோம் இல்லையா?
திருவாசகத்துக்கு முன்னால தென்னாடு சிவன் கோட்டி எங்க போச்சு? அதுக்கு முன்னாடி சாமி நாம சொன்னதே இல்லையா? இது இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். செந்தமிழ் மட்டுமே வாழணும், மற்றதெல்லாம் ஒழிச்சு கட்டணும். ஒரு தனிப்பட்ட ஒரு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக தோன்றியது என்று சொல்கின்றார் அந்த நூலில். நான் சொல்லலை, எனக்கு தெரியாது. காழ்ப்புணர்ச்சி ஏற்றதுனால பிராமணனும் ஒழிக்கணும், அவன் சொல்லக்கூடிய பாஷையும் ஒழிக்கணும். முடிஞ்சு போச்சு. இதுதான். இது பிராமண பாஷைன்னு நினச்சிக்கிட்டு தப்பான்னு நினச்சிக்கிட்டு நிச்சயமாக பிராமண பாஷை கிடையாது. அது பேர் தேவ பாஷைன்னு எல்லாருக்கும் பொது இல்லையா? எல்லா மனிதர்களுக்கும் பொதுவான ஒரு மொழி அது. அதனால தான் எழுதா கல்வி மொழியில் எழுதிக்கலாம். நீ எந்த மொழி படித்தவனு தெரியுமோ அந்த மொழியில் எழுதி நீ வாசிச்சுக்கோ அப்படிங்கிறது ஒரு அற்புதமான மொழி தான் இது. இன்னைக்கு சின்ன தகவல், ஜெர்மன் யூனிவர்சிட்டியில் 13 யூனிவர்சிட்டியில் சான்ஸ்கிரிட் சொல்லி கொடுத்து படிக்க வச்சு நம்மகிட்ட சான்ஸ்கிரிட்ல இருக்கிற நூல்களை அவங்க எடுக்கிறாங்க சார். அப்போ ஜெர்மானியர்கள் எல்லாரும் ஜெர்மனியில் வந்து 6 யூனிவர்சிட்டியே சமஸ்கிருத யூனிவர்சிட்டி இருக்கு. இல்லை, இப்போ இவங்க எல்லாம் ஜெர்மானியர்கள் வந்து பிராமணர்னு சொல்லிடுவாங்களே சார்? அப்படி தான் அர்த்தம் உள்ளது. அதான் சமஸ்கிருதம் வந்தனா அது பிராமணர்கள். அப்படி தோண்டி அதை கொண்டு வந்தது தான் தென்னாடுடைய சிவனை போட்டின்னு ஆரம்பித்தான் ஒரு ஆள். அதுக்கப்புறம் சில மடாலயங்கள் மூலமாக கூட பல சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது திருநாவுக்கர சாமிகிட்ட இருந்து சொல்ல ஆரம்பிக்கிறது, கைலை மலையானை போற்றி போற்றி அப்படின்ட்டு ஒன்றுனா ஆரம்பிச்சிச்சு. இதெல்லாம் எங்கே போய் விழுங்கிறது? அது தனக்கு தெரிஞ்சே எல்லாமே சொல்லுங்க. நான் திருவாசகத்தை ஓதுங்க, முழுமையாக ஓதுங்க. அதுதான் தவறுடைய ஒழிய மிச்சப்படி ஒரு வரியை மட்டும் எனக்கு வேண்டிய வரி மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது, முடியாது. தப்பான ஒரு அர்த்தத்தை நமக்கு. அதுக்காக தோற்றப்பட்ட அந்த சொல்லு தென்னாடு அதை சொல்லு இன்னைக்கு பல சிவாச்சாரியார்களும் சொல்லி மகிழ்ந்து கொண்டு இருக்கின்றார் என்பது தான் இன்னும் வேதனை. அது சொல்லக்கூடாதுங்கிறது தான். சொல்லி என்ன சாதாரண சைவனே சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறேன். அவர்கள் சிவாச்சாரியர் எப்படி சொல்லலாம்? இவரே சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறேன். உங்களை ஒழிக்கிறதுக்கு வந்த டாபிக் பாது அது கூட அவனுக்கு தெரியாமல் நினைச்சிடான். அதை சொல்லி அதில் ஒரு மகிழ்ச்சி அவங்களுக்கு. சிவா அப்போ அதுக்கு முன்னாடி என்ன ஒழிச்சுக்கிட்டு இருந்தது அப்படின்னா ஹர ஹரா. ஹரனும் சுவாமி மட்டும் இருக்கும் பொழுது ஹர 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 சவுண்டு, அம்மாவும் சேர்ந்தா ஹர ஹரா. ஹரா என்பது ஆகாரம், ஏகாரம், ஓகாரம் இதெல்லாம் பெண்பாலின் கண் வரக்கூடிய பெயரச்சங்கள் என்று சமஸ்கிருத இலக்கணம் சூடாக சொல்லும். சரிதான்? வாமதேவ நிகண்டுன்னு ஒரு நிகண்டே சமஸ்கிருத நிகண்டு. அது சொல்லும். சாந்தா, உமா எல்லாமே ஆகாரத்தில் முடியும், ஈற்றடி. ஆனால் ஆண்பால் அப்படி முடியாது. அப்போ ஹரான்னு என்ன இருக்கும்? ஹரா ஆண்பால், பெண்பால் வந்துருதா அங்கே முடிஞ்சிச்சு. அப்போ ஹரஹரா, ஹரஹர ரெண்டு வித்தியாசம் தெரியும். இங்கே அரவெனும் மார்புடன் அப்படின்னார். அப்போ இங்கே பரமேஸ்வரன் மட்டுமே சொல்லக்கூடிய அரஹர சவுண்டு மட்டுமே இங்கே ஒழித்தது என்பது தெள்ள தெளிவு. ஒருவேளை மாங்கேசம் முன்னோட்டி வந்தால் இவங்க தன்னோட சொல்லியிருப்பாங்களோ நம்ம நினைக்க தோணுது இல்லையா? சொல்ல மாட்டாங்க. உண்மை அடியார்கள் அவர்களெல்லாம் நம்மளை போல போலி அடியார்கள் இல்லை. ஆய போல் தின்னரவெனும் மார்புடன் தூய முத்தின் சிவிகை சுடர்கொடை மேய சின்னங்கள் கொண்டு மெய்யன்பரோடு. அந்த ஹரஹர சப்தத்தோடு தூய முத்தினால் ஆன தூய முத்து. தூய முத்துக்கும் சாதாரண முத்துக்கும் என்னையா வித்தியாசம்? அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் சுவாமி வந்து இங்க இடத்துல தூயன்னு ஒரு அடை கொடுத்தாரு? அதை நம்ம தெளிவாக கொடுக்கணும். சிப்பிக்கள் என்கின்ற ஒரு வகையான ஒரு உயிரினம் இருக்கிறது, கடல்களில் கிடக்கும். ஒரு காலத்தில் ஆற்றுலையும் அந்த மாதிரி இருந்திருக்கு. வற்றாத ஜீவநதியாக இருந்தால் அங்கேயும் இருக்குங்கிறது அர்த்தம். இப்போ இல்லைங்கிற காரணம் அப்போ வற்றாத ஜீவநதி இல்லை, அதுதான் உண்மை. அப்போ கடலில் இருக்கக்கூடிய சிப்பிகள் என்ன செய்யும் அப்படின்னா, அதில் தூய நீராக இருக்கக்கூடிய மழைத்துளி வந்து அதுக்குள்ளார விழுந்து அதை வாங்கி அதை பொதிஞ்சிக்கும் போது அது முத்தாக விளையும். அந்த முத்துக்கள் தான் தூய முத்துக்கள். சரி, அப்படி சொன்னால் போகிறோமான்னா அப்படி இல்லை. இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்குது. என்ன? சிப்பி இனங்கள் தானே இறந்து போன காலத்தில் அதை சேகரம் பண்ணி கொண்டு வந்து அதற்கு பிற்பாடு அதை எடுத்து வரும்போது மட்டும்தான் அது தூயமானதாக மாறும்.
அந்த சிப்பியை கொன்று அதை எடுக்கக்கூடாது. மல்முத்துக்கள்ன்றது நீங்கள் சொல்கிற மாதிரி சார். அது இறக்கும் தருவாய் வரைக்கும் அந்த முத்து அதுக்குள்ளே இருக்கும். அப்போ நல்ல விளைஞ்சிடும். சரியா? இதுதான் இது அதுக்குள்ள வித்தியாசம். ஆனால் இப்போ நான் என்ன செய்யணும், அந்த சிப்பியை எடுத்து அதை உடைச்சி அந்த உயிரினத்தை கொண்டு அதுக்குள்ள எடுத்துடலாம். அப்படி கிடையாது. அப்போ இங்கே தூய முத்துன்னு சொன்ன காரணம் என்னன்னா, அது இறந்து போன பிற்பாடு தான் அந்த சிப்பியை சேகரம் பண்ணி கொண்டு வந்து அதை எடுப்பாங்க அப்படிங்கிறது. ஒரு காலத்தில் 1 கிலோ சைஸ்க்கே முத்து வந்துருக்கு. எனக்கு தெரியல. இருக்குது, பாண்டியர்கள் காலத்தில் வருது சார். அது வரலாற்று குறிப்பே வருது. இப்போ வந்து முத்து சைஸ் இதுக்கு மேலே போக மாட்டேங்க சார். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எடுத்துல சார். ஆமாம், அது விளையலை, நல்ல முத்து விளையலை உடச்சிடுறாங்க சார். ஆமாம், உடச்சி அதை உயிரினம் சாவடிக்கக்கூடாது. அப்படி தூய முத்தின் சிவிகை அப்படின்னு சொன்னார். அந்த முத்துக்கள் பொருந்திய அந்த சிவிகனை ஒளி பொருந்திய குடையையும் ஒரு குடவும், அது மட்டுமா சின்னங்கள் ஊதக்கூடிய சின்னங்களையும் தாங்கி கொண்டு அந்த மெய்யன்பர்கள் என்ன செய்கிறாங்க, கொண்டு வராங்க. உடனே அதை தாங்கி கொண்டு இந்த மெய்யன்பர்களும் அந்தணர்களும் பிள்ளையாருடைய அருகிலே தாம் எதிர் தோன்றினார். வந்து தோன்றி அந்தணர் மாதவர் கந்தவார் ஒளிர்காலின் ஆட நன்னாடர் முன் அந்தமில் சீரறத்துறை ஆதியார் தந்த பேரருள் தாங்குவீர் என்றனர். ஆதி உண்டென்றேல் அந்தமுண்டு. தொடக்கம் ஒன்று இருந்தால் முடிவுன்னு ஒன்று இருக்கும். அப்போ பரமேஸ்வரனுக்கு இங்கே ஆதின்னு ஒரு பேர் வைக்கிறார். இதுதான் அது. அப்போ நமக்கு அது போல் இவரும் அழிஞ்சு போவாரோ என்று சொன்னால் அப்படி இல்லை. உனக்கு முதலான தலைவன் அதுக்கு அர்த்தமே ஒழிய இந்த இடத்துல அவர் ஆதின்னு அர்த்தம் கொள்ளாது. உனக்கு அவர் முதலான கடவுள், அதனால் ஆதி அப்படின்னு பொருள் கொள்ளணும். அது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நாளைக்கு சாஸ்திரம் படிக்கக்கூடிய காலத்தில் என்ன நீங்கள் வந்து ஆதி உண்டு எதில் வருது, பரபக்கத்தை வந்துச்சு யாவும் இருக்கா, ஆதி உண்டு அந்தம் உண்டு பரபக்காய் முதல்ல எடுத்தோன்னே இந்த செயல் தான். அப்போ அது சொல்லக்கூடாது. இப்போ விஷ்ணுவுக்கு சொல்கிறோமே நம்ம சொல்லக்கூடாது, நமக்கும் அது பொருந்துமே அப்படின்னு சொன்னால் இல்லை. இங்கே உனக்கு அவர் ஆதி முதன்மையான தலைவர்னு அதுக்கு அர்த்தம். ஆதினா இங்கே உனக்கு முதன்மையான முதல் கடவுள்னு சொல்கிறோம் இல்லையா, அது போல அப்படின்னு எடுத்துக்கொள்ளணும். அது தெரிஞ்சுக்கோ. அப்படி அங்கே வந்து தோன்றிய அந்தணர்கள் எல்லோரும் மெய்யன்பர்களும் அந்தணர்களும் மனமிக்க பொழிகளுடைய அந்த சீர்காழி தலைவர் ஞான சம்பந்த சுவாமிகள் திருமுன் நின்று அழிவு என்பது அற்றிருக்கக்கூடிய திரு அறத்துறை இறைவர் அழித்து அங்கே அருளிய அவருடைய பேரருள் வடிவாக இருக்கக்கூடிய இந்த பொருளை, ஏன்னா நம்மளுடைய குருநாதன் நமக்கு ஒரு பொருள் தந்திருப்பார். அந்த பொருள் சும்மா கடையில் கூட வாங்கிக்கலாம், இல்லை ஏதோ வந்துக்கலாம். ஆனால் அவர் நம்ம ரொம்ப நாளுக்கு அப்புறம் நமக்கு ஏதோ கொடுத்து விடுவார். இந்த மாதிரி குரு உங்களுக்கு கொடுத்து விட்டாங்க அப்படின்னு ஒரு உறுதிப்படுத்த நாங்கள் உறுதிப்படுத்தாங்க தோணும். எதை கொடுத்து விட்டாலும் அதை குருவெனவே அதை போட்டு என்ன செய்வோம், நம்ம அதை வணங்குவோம். வணங்கி வாங்கிக்கொண்டு என்ன செய்வோம், நம்ம அணிந்து கொள்வோம். அதுக்குள்ளே இங்கேயும் திரு அறத்துறை இறைவர் அளித்துள்ளிய அந்த பொருள் வடிவாக இருக்கக்கூடிய அந்த பொருளை நீர் ஏற்றுக்கொள்வீராக என்று இவர்கள் பரமேஸ்வரனே கொடுத்தது அவங்க தெரிஞ்சு என்று கொடுக்குறாங்க என்று தங்களுக்கு ஈசன் அருள் செய்ததோன் செய்தது ஒன்றும் மங்குழியாமை உரைத்து முன்னின்று போற்றி தொழுது நேர்ந்தது மன்றுளார் அருள் என்று வணங்கினார். பிள்ளையாருக்கும் சொல்லியாச்சு, இருந்தாலும் என்ன இறைவன் வந்து நாயனாருக்கும் சொல்லி முடிச்சாச்சு. இருந்தாலும் இவர்கள் கொண்டு வந்து நிற்பாண்டாங்க. சொன்ன கனவுல எங்களுக்கு எல்லாருக்கும் கனவுல உரைச்சாங்க, அதை நனவுல வழங்கி அருள்னாங்க. அதை அவங்கள்ட்ட நான் கொடுக்குறது ஒன்றும் விடாமல் ஒழிச்சு பேச முடியாமல் அப்படின்னு அர்த்தம். அதுதான் பொய் இல்லது. பொய் என்பது என்ன செய்யும், நிலையாமை அல்லததை பொய் என்று சொல்லுவோம். எது நிலைத்திருந்தோ அதுக்கு மெய்யின் பேர். ஆன்மா என்றும் அழியாத தன்னுடையது, அதுக்காக மெய்யின்னு. இந்த உடம்பு எழுதிக்கூடியது. ஆனால் உடம்பு மெய்ன்னு சொல்கிறோமே அப்படின்னா, மெய் இங்கு தங்கியிருக்க காலம் வரைக்கும் இதுக்கும் அந்த பேர் நிற்கும், அது ஆகு பெயர், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நிற்காது. சரிதா? அப்போ அந்த மெய் பொய் அப்படின்னா எதையும் இல்லை, கூடலுன்னு சொல்லக்கூடாது, குறைச்சும் சொல்லக்கூடாது. அதனால் என்ன நிகழ்ந்ததோ அதை அப்படி கொஞ்சம் கூட ஒழியாமை, அதுதான் பொய் இல்லாமை. அப்போ பொய்னா நான் பொய்யா சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீ உண்மையை சொல்லாமல் இருந்தாலே பொய் தான் பேர். உண்மையை நீ சொல்லலைன்னா கூட பொய் சொல்லலைங்க, ஆனால் உண்மையும் சொல்லலைன்னு நீ உண்மையை சொல்லாமல் இருந்ததே பொய் என்பது அது அர்த்தமாகும். அதனால் இங்கே
ஏன்னா அங்கு ஒழியாமை உரைத்து முன்ன எந்த விஷயத்தையும் மறக்கல அப்பயே. அதனால் பிள்ளையார் முன் அங்கே நின்று கொடுத்துட்டு அதை வணங்குறாங்க. இந்த அரும் செயல்களெல்லாம் மன்றுள்ளாடும் பெருமானுடைய திருவருளே ஆகுங்கிறத உணர்ந்து அவரே என்ன செய்றாரு, வணங்குறாரு. பிள்ளையாரும் வணங்குறாரு. மெய்மை போற்றி விடாத விருப்பினால் தம்மை உண்ணும் பரிசு தந்தாழ்பவர் செம்மை நிலத்தில் யான நித்திலையான சிறப்பு அருள் எம்மை ஆழ்பவர் ஆழ்விப்பான் என்று அளித்ததே. உள்ளவாறு மெய்மை போற்றி விடாத விருப்பினால் அப்படின்னா இந்த பாடல் என்ன சொல்லுதுன்னா, அடுத்து இருக்கக்கூடிய எந்த ஈசன் அடுத்த பாட்டில் வரும். அது தொடங்கும் பாடலை கொடியணிந்த அப்படிங்கிற சொல்லுக்கு பொருத்தி வைப்பாங்க. சில பதிப்புகளில் தவறாக இருக்கு, தெரிஞ்சுக்கணும். சில புராணங்களில், அதாவது சில பெரிய புராணத்தில் என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த பாட்டை மாற்றி சொல்லியிருக்காங்க. எந்த ஈசன்னு தொடங்கக்கூடிய பாட்டை அப்படியே அடுத்த பாட்டு அது பாட்டை எந்த ஈசன் பார்த்து அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவோம், பொய்யடிந்த ஈசன் அப்படின்னு வருது. அதனால் இந்த பாட்டில் முதலையே வச்சாரு ஆப்பு. அந்த மாதிரி ஏதாவது பாடபேதம் வந்துருமோ அப்படின்னு அச்சப்பட்டாரோ என்னவோ தெரியல. சேக்கலார் பெருமான் முதலே அதை வச்சுட்டார். என்ன அனுக்கிறேன் அதெல்லாம் நினச்சி பார்க்கவே முடியும். ஆனால் இருக்குது, நான் பேடபேதம் நான் பார்த்துருக்கேன். சரிங்களா ஆகாசம் இந்த பண்க உள்ளவாறு போற்றி பற்றி விடாத விருப்பத்தால் தம்மை நினைந்திருக்கக்கூடிய அந்த தன்மையை ஒத்து இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் கொடுத்து அருகின்ற அந்த இறைவர் செம்மையான முத்து சிவிகை. சிவிகையில் முத்து பதிச்சிருக்கும், எதில் பதிக்கும் அப்படின்னா யானை கந்தத்தில் இருக்கக்கூடியதில் முத்து பதிச்சிருப்பாங்க. அதனால் எனக்கு ஒரு வரியை வச்சாரு, என்னன்னா நிலையான அது லேசில் அது அழிஞ்சு போடாது. அந்த பல்லக நினச்சி அது உளுத்திக்கினா போயிடாது. அந்த முத்துச்சிவிகை அது மட்டும் நிலையானதுக்கு இன்னொரு பொருள் சொல்லலாம். ஏன்னா சாமி கொடுத்தாரு, சாமியே வாங்க போகிறாரு. இந்த சிவிகையெல்லாம் சாமியோட போயிடுச்சுன்னு அர்த்தம். அழித்தல் எம்மை தம்மை அடியவராக உபந்து ஆட்கொண்டருளும் பொருட்டாக இன்றளித்த பேருதான் என்னே. எம்மை ஆழ்விப்பான், என்னை ஆழ்விப்பான் அவன் இன்று அழித்தே அப்படிங்கிற சொல்லு எந்த ஈசன் தொடங்கினா தான் இது சரியாகும். அதனால தான் அடுத்த பாட்டு என்ன பண்ணுறாரு, எந்த ஈசன் என்று என எடுத்து இவ்வருள் வந்தவாறு மற்ற இவன் வடமோ என்று சிந்தை செய்யும் திருப்பதிகத்து இசை குந்திய யார புகன்று எதிர் போற்றுவாறு. இந்த இடத்துல சுவாமி எந்த ஈசன் என்று தொடங்கி சிவபெருமானுடைய திருவருள் இந்த வண்ணம், அதான் எந்தை. தந்தைக்கு மட்டும்தான் அந்த குழந்தைக்கு மேல உள்ள இரக்கம் என்பது அவருக்கு மட்டும்தான் வரும். மிச்சவருக்கு வராது. நம்ம குழந்தை அப்படி. அப்போ இது பரமேஸ்வரனுடைய குழந்தை தானே. அதனால எந்த ஈசன், என் தந்தையாகிய ஈசன் அப்படிங்கிறது பொருள். அதில் இங்கே இறைவன் அருளிய அந்த திருவருள் இருந்த அந்த வண்ணம் எந்த வண்ணம் எவ்வண்ணமோ என்று எடுத்து சிந்தை செய்து அந்த திருப்பதிகத்து இசைய உள்ளம் நிறைந்து கொள்ளக்கூடியவற்றை புகழ்ந்து எதிர்போற்றுகிறார். இறைவன் அருளிய அருள் கொடைகளையெல்லாம் அப்பெருமானது திருமுன்னணியிலே நின்று போற்றி ஒரு பதிகமும் எந்த ஈசன்னு ஆரம்பிச்சார். சரியா? அந்த பதிகத்தினுடைய தலைப்பும் எந்த ஈசன்னே ஆரம்பிச்சு 2ஆம் திருமுறையில் வருவாது. பதியத்தை காந்தாரத்தில் பிந்தைய காந்தாரத்தில் வருங்க. அறத்துறை அடிகள் தம் அருள் அந்த பெருமானை நாளும் என்கிற மனமொழி மேகலாலை வரை நிற்பாராயில் அல்லாது அவருக்கு வேற என்ன செய்வார், அவன் ஒன்றும் செய்வார். அப்படிதான் நின்றது மட்டுமே பயன் என்கின்றது அந்த பாடல்கள் எல்லாம் சொல்லும். பொய்யடி பொய் பொடியன் இந்த புராணன் அறத்துறை அடிகள் தம் அருளே இதுவாமன
படியிலாத சொல் மாலைகள் பாடியே நெடிது போற்றி பதிகம் நிரப்பினாரு. கொடியணிந்த புராணம். புராணம் புராணம்னா பழமையான பின்னை புதுமைக்கும் பெருத்தும பெற்றியனே. திருவாசகத்தில் திருவம்பாவையில் வரும். முன்னை பழம்பொருளுக்கும் முன்னை பழம்பொருளே அப்படின்னு சொல்லுவார். சரிதா? முன்னை பழம்பொருள் தான், அதுக்கும் பழம்பொருளே. ஏன்னா ஒரு எல்லைன்னு ஒன்று இருக்குது. அந்த எல்லை அந்த எல்லையும் தாண்டி தான் இருக்கும். நீ எதை கொண்டு சுவாமியை அறிய முடியும்னு நினைக்கிறையோ அதையும் தாண்டி தான் இருக்கும். இதுதான். அதனால தான் சூத்திரத்தில் சாசனங்களில் சொல்லும் பொழுது 4ஆம் சூத்திரத்தில் வரும்போது மனம் வாக்கு காயம் மூன்றாலும் அறியப்படையாத தலைவர், அறிய முடியாத தலைவர் என்றும், ஆனால் கோசரமாய் நிற்றலின், ஆனால் அறியக்கூடிய பொருள் தான் அது. எவ்வாறு அறிய முடியுங்கிறது சாஸ்திரத்தில் போய் பார்க்கலாம். ஆனால் இங்கே திருநீற்றை அணிந்த முன்னை பழம்பொருளுக்கும் அதுதான் அர்த்தம். புராணம் கொடி அணிந்த விபூதியை அணிந்து கொண்டார் புராணம் அப்படி. ஏன்னா முதல்ல ஒரு 2 பாட்டுக்கு முன்னால் என்ன சொல்லுவார், நிலைத்து நிற்கக்கூடிய அறத்துறை நாயகன்னார். அப்போ கோயில் இப்போ ஏற்பட்ட கோயில் இல்லைங்கிறது தெரிஞ்சு விடுங்க. தெரியுதா? அதனால சாமி அங்கே இங்கேயும் நினைக்கிறாரு புராணம் பழம்பொருள் அப்படிங்கிறது தெரிஞ்சு. கோயில் வேணால் மாறி 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 கட்டி கட்டி இடிச்சிருக்கலாம், ஆனால் சுவாமி ஒன்று தான். அதனால் பழம்பொருள். அந்த அதில் இருக்கக்கூடிய அந்த திரு அறத்துறை பரமேஸ்வரனுடைய திருவருள் இதுவாகும் என்று ஒப்பற்ற சொல்மாலைகளையெல்லாம் அங்கே வியாபாரங்களையெல்லாம் பாடி நெடிது நினைந்து நேரம் சுவாமியுடைய திரும்பினாலே நின்று அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு, வணங்கி. அதுதான் அந்த விஷயம். நெடிது போற்றி இப்பதிகம் நிரப்பினார். நீல நினைந்தடியேன் உனை நித்தலும் கை தொழுவேன் சுந்தரம் சாமியுடைய தேவம். இப்போ நீல நினைந்து தைலை தாரை போல இடைவிடாது அந்த நீல நினைந்து வணங்கி திருப்பதியத்தை அங்கே நிறைவு செய்தார். அதனால் இந்த ஒவ்வொரு பாடல்களுமே ஒவ்வொரு சொல் மாலையாக இருக்கணும். ஆனால் 3 பாடலும் ஒரே முடிவு. ஜோதி முத்தின் சிவிகை சூழ் வந்து பாறை பார் மீது தாழ்ந்து வெண்ணீற்றின் ஒளி போற்றி நின்றாதியார் அருள் ஆதலின் நஞ்செழுத்து ஓதி எரினார் உய்ய உலகும் எல்லாம். இன்னைக்கும் நம்ம ஆதிரங்களையும் பல்லக்கு ஏறக்கூடிய சம்பவங்கள்லாம் இன்னைக்கு இருக்கு. ஒரு காலத்துலையும் இருந்துச்சு. இப்போ நடக்கிறது வேற, இப்போ நடக்கிறது வேறன்னு சொல்கிறோமே. சரி, அவர்களும் அந்த திருநீற்றினுடைய முதல்ல தன்னுடைய பல்லக்கு பக்கத்தில் திருநீட்டு மறைச்சிருப்பாங்க. ருத்ராஜன் அணிஞ்சிருப்பாங்க. திருநீட்டு இல்லாமல் ஏற மாட்டாங்க. அஞ்செழுத்து ஓதி தான் ஏறணும். அதுதான் சட்டம். நம்ம மடத்துலேயே வந்து இருக்குது. அதை எங்கேயும் தெளிவுபடுத்துகிறார். அங்கே தூல பஞ்சாட்சரம் சூக்ஷ்ம பஞ்சாட்சரத்தை ஓதி ஒவ்வொரு நிமிஷம் துஞ்சல் இல்லாத ஓர்தினும் நெஞ்சகம் நைந்து நினைவு. தூங்கக்கூடிய காலத்துலையும் தூங்கம் இல்லாத காலத்துலையும் தூங்கும்போது எப்படியே நினைக்க முடியும்? யோசனை பண்ணுவாங்க. துஞ்சல் இல்லாத பொழுது, துஞ்சல்லாம் தூக்கம் உறக்கம். அது எப்படி உனக்கு முடியலன்னா கூட உறங்கும்போது முன்னக்கிட்டு வரைக்கும் நீ வெளிச்சு தானே இருக்கு. அதை சொல்லலாம்ல. அப்போ உடனே 5 எழுத்து ஓடிக்குவோம். 5 எழுத்து உடனே வந்து ஜோம் பண்ணிட்டு உட்காந்துருக்காது. அது வேற இது வேறு. இது நாமாவளி, அது மந்திரம் தெரிஞ்சு. அப்போ விழிக்கும் பொழுதும் பரமேஸ்வரனுடைய திரு 5 எழுத்து ஓதியே எந்திக்கிறது. அப்போ இடையீடு இல்லாமல் போகும். கரெக்டா? அப்படி எந்திக்கிறது பேர் தான் விழிக்கும் போதும் தூங்கும் போதும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதனால் தூக்கத்தில் நான் உலகிட்டோம்னா எந்திக்கலாம். திடீர்னு எழுப்பிட்டோம், ஐயோ சிவிஷோ என்ன சொல்கிறோமா இல்லையா? அது பழக்கத்தில் வரும். நீங்கள் எந்திரிச்சு பழக வந்துருந்துச்சு. இவர்கள் ஜீவன் முக்தர்கள். அப்போ இவருக்கு வேற நமக்கு பழக்கம்தான், அவருக்கு அதுவே. அவன் திரு 5 எழுத்தை ஓதி அங்கே என்ன செய்றாரு, ஏறினார் அந்த பல்லக்கில். உலகமெல்லாம் உய்வதற்கு என அதில் ஏறி உட்கார்றாரு. ஏறினார் உலகம் உய்வதற்காக. அந்த உலகமெல்லாம் என்னும் தொடர் உய்ய உலகமெல்லாம் உலகலாம். அப்படி தொடர் என்னன்னா சேக்கலார் சுவாமிகளும் எடுத்து கொடுக்குறாங்க. சரிதா? ஏன்னா எதுக்காக இந்த இடத்துல ஒரு உலகம்லாம் சொல்றாரு?
ஒரு காப்பியம், காப்பியம்னா ஒரு காவியம், இதிகாசம்னு சொல்லுவோமே, அது மாதிரின்னு சொல்லுவோம். புராணம். இது வேற, புராணம் இல்லை, புராணம் வேறு, இது வேறு. இது காப்பியம் தான், ஒரு காப்பியம். ஏன்னா இதெல்லாம் வரல, புராணம் கிடையாது. இந்த காப்பியத்தில் நாயகன் யார் அப்படின்னு வந்து சுந்தரம் சாமின்னு நம்ம தெளிவாக சொல்லிடலாம். கரெக்டா? ஏன்னா முதல், நடு, இறுதி 3. அதுபோல் பெரிய புராணம் ஆரம்பிக்கும் போது உலகலாம்னு ஆரம்பிச்சார். இப்போ உலகலாம்னு ஆரம்பிச்சு முடிக்கிறார். அது நடுவில் ஒரு பகுதி தான் சென்றும் முடியும் போதும் கடைசியில் உலகலாம் முடிக்கிறார். சரிங்களா? அது 3க்கும் இந்த இடத்துல உலகலாம்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா ஆசிரியர் அதை வைக்கிறார். அப்போ அது இதான் முன்னமே சுவாமி என்ன பண்ணார், உணராஜராக தானே அதில் செய்ய முடியுதுல்ல, செய்ய முடியாது. அதனால் இங்கே 5 எழுத்து ஓதி ஏறினார் உய்ய உலகமெல்லாம் உலகலாம் அப்படின்னு முடிச்சார். அதனால் இது ஒரு அருமையான, அதாவது காப்பியத்தில் நடு நாயகமாக இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. தொண்டர் ஆர்த்தனர், அவர் சாமி ஏறின உடனே தொண்டர்கள் எல்லாம் ஆர்த்தனர், சுருதிகள் ஆர்த்தன, தொல்லை அண்டர் ஆர்த்தனர், அகிலமும் ஆக்குடன் எய்த கொண்டல் ஆர்த்தன, முலவமும் ஆர்த்தன, குழுமி வண்டார பொழிய ஒளி மலர் மாலை ஆர்த்தது வானமும். அது அடியவர்கள் எல்லாம் சாமி ஏறினோடனே அடியவர்களெல்லாம் மகிழ்ச்சி ஒளியில் ஆரவார செய்கிறாங்க. என்ன சொல்லுவாங்க, அரகர சவுண்டு தான் சொல்லியிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க அரகரா அரகரான்னு முளைக்கிருப்பாங்க. மறைகளும் முழங்கின அந்தணர்களெல்லாம் மறைகள் முழக்கம் செய்திருக்கிறார்கள். தேவர்கள் மகிழ்ச்சி அவர்களும் அரகர சவுண்டு பண்ணியிருக்காங்க. மேகங்கள்லாம் சின்ன சின்ன இடிகள் மூலமா தனக்கு தெரிஞ்சவாறு அது முழக்கம் பண்ணுது. இடி இடிச்சது அப்புறம் தான் மழை பெய்ய வேண்டியது. இயக்கங்கள் எல்லாம் முழவு வாத்தியங்களும் ஒழித்தது அப்படின்னு சொல்றாரு. கூட்டங்களாக இருக்கக்கூடிய வண்டினங்கள்லாம் ஒரு சேர கத்துச்சா, அது ஒரு முழக்கமா இல்லையா? அப்படி வண்டுகள் நீங்காத கொண்டலார்த்தன முழவமும் ஆர்த்தன குழுமி வண்டார்ப்ப பொழிவ மலர் மாலை ஆர்த்த பிள்ளை வண்டுகள் ஆர்க்கலை வண்டு போல எப்படி நீங்காத மெதுவாக. அதுபோல் மழை என்ன பண்ணுச்சா, அந்த லேசான சவுண்டில் அங்கே அற்புதமான மழையும் அங்கே வானமும் பொழிந்தது. வண்டார பொழி மழை ஆர்த்தது வானம், அது வண்டு போல இருக்குது. சின்ன சவுண்ட், சடசடன்னு வரல அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இந்த ஏறினால நாளை பார்க்கலாம். இவ்வளவுலே நிறைவு கொள்வோம் தெரிஞ்சுக்கணும். நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா சிவ சிதம்பரம் கார்த்திகேய நாம சங்கீர்த்தனம் சுப்பிரமணியோ வண்டி காந்த ஸ்மரணம் சுப்பிரமணியோ சுப்பிரமணியோம் திருஷ்டம்.